உங்களுடைய விருப்பத்தை தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும். இந்த எழுச்சி 234 தொகுதியிலும் இருக்க வேண்டும். தீர்மானம் வரைக்கும் நிறைவேற்றணும், இந்த தொகுதியில இருக்கணும் தலைவர் நீங்க நினைக்கும் போது இதே மாதிரி 234 தொகுதியிலையும் நம்மளுடைய தோழர்களுடைய எழுச்சி இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆனவுடன் உங்களுக்கு பட்டா ஜூலை மாதத்துக்குள் நாங்கள் வாங்கி தரோம். தமிழக வெற்றி கழகம் இந்த நொடி உலகெங்கும் இருக்கிற ஊடகங்களில் தீ பற்றி கொண்டது. இதுதான் பொதுச் செயலாளர் அவர்களே, நீங்கள் கட்டளையிடுங்கள், காத்திருக்கிறோம். கண்தரங்கள் வழிபிறக்கும். அரங்கம் நிறைந்த கரவொலியோடு பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் KS, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒரு அரை மணி நேரம் பேசினாலும் கலகலப்பா எழுச்சியா பேசிய சகோதரர் ஆதவா அர்ஜுனா அவர்கள், அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் JCD பிரபாகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் VS பாபு, சகோதரர் மரிய வில்சன், சகோதரர் ராஜமோகன், TVK ரமேஷ், சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் மற்றும் கடினமாக உழைத்து இன்று மாவட்ட செயலாளராக இருக்கும் சகோதரர் சிவா, மாவட்ட செயலாளர் ML பிரபு, தனிகா திருமதி இந்திரா தன்ராஜ் மற்றும் மாவட்ட இணைச் செயலாளர் ஜெகன், மாவட்ட பொருளாளர் ரீகன் பாபு, மாவட்ட துணை செயலாளர் செந்தில், மாவட்ட துணை செயலாளர் சரண்யா, மாவட்ட நிர்வாகிகள் கங்காவதி, தேவகி, பவித்ரா, ஷீலா, அருண்குமார், சதீஷ்குமார், கார்த்திகேயன், பெரம்பூர் பகுதி செயலாளர்கள் சவுந்தரராஜன், பாலநாராயணன், ரவிக்குமார், பெரம்பூர் வட்ட செயலாளர்கள் அருண்குமார், புருஷோத்தமன், மணிகண்டன், கலைவேந்தன், மதன், கார்த்திக், அரவிந்தராஜ், தருண்குமார், கமலேஷ், சதீஷ், தினேஷ், வினீத், மணிகண்டன், மணிகண்டன், பெரம்பூர் தொகுதி அணி அமைப்பாளர்கள் லோகநாதன், ஏல் கோபி, பிரசன்ன வெங்கடேஷ், கௌதம், தமிழ்ச்செல்வி மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலேயே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினாலே ஒரு தனி சிறப்பு, உழைக்கக்கூடிய ஒரு தொகுதி என்று சொன்னால் அது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் இந்த தொகுதியில் 44,000 பேர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 1810 பேர் நம்மளுடைய நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் ஒரு தீர்மானத்தை சகோதரர் அவர்கள் போட்டார். அந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லோரும் மனதார அந்த மனதார ஏற்றுக்கொண்டு
உங்களுடைய விருப்பத்தை தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும். இந்த எழுச்சி 234 தொகுதியிலும் இருக்க வேண்டும். தீர்மானம் வரைக்கும் நிறைவேற்றணும், இந்த தொகுதியில இருக்கணும் தலைவர் நீங்க நினைக்கும் போது இதே மாதிரி 234 தொகுதியிலையும் நம்மளுடைய தோழர்களுடைய எழுச்சி இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய உணர்வுகளை தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும். அந்த தீர்மானம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் தலைவரிடம் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். அழகா சொல்லி விட்டுட்டு நல்ல புள்ள மாதிரி வந்து உக்காந்துட்டார். பக்குவமா இதெல்லாம் பார்க்குறாரு. கேஎஸ் அண்ணன் பார்க்குறாரு, என்னடா நடக்குதுங்க, நீங்கள் பாட்டுன்னு பேசுகிறீங்க, நீங்கள் பாட்டுன்னு எண்ணி வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மேலே பேசாத, 3 நிமிஷத்துக்கு மேலே பேசாத அப்படின்றீங்க. ஆனால் ஆளுக்கு நீங்கள் பாட்டுன்னு நினச்சா மைக்கை பிடிச்சி நீங்கள் பாட்டுன்னு பேசினிப்போ எங்களுக்கு மட்டும்தான் கண்டிஷனா? எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? நான் 9 தடவை நான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லையா? நான் அமைச்சராக இல்லையா? எனக்கு எதுவும் பேச தெரியாதா? நீங்களாவே ஒரு தீர்மானம் போட்டுறீங்க, அதை இன்னான்னுட்டு பண்ணுறீங்க, என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் எங்கள் அண்ணன் வந்து அது மாதிரி பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அவரோட ஃபோட்டோவை பார்த்துக்கிறீங்களா? குழந்தை புள்ள மாதிரி ஒரு சின்ன மூஞ்சத்தான் இருக்கும். அவரை நான் சொல்லணும்னு நான் நினச்சேன் போன மீட்டிங்கில், உங்கள் ஃபோட்டோலாம் கொஞ்சம் நல்லா கொடுங்கண்ணே, நம்ம சின்ன புள்ள மாதிரி இருக்குதுன்னு. சின்ன புள்ள தான் இருந்தாலும் குழந்தை மாதிரி இருக்குது அப்படின்னுட்டுன்னு கேஎஸ் அண்ணன் சொல்லுவார், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சொல்லுவார், எனக்கு இந்த கட்சியில் வந்த உடனே ஒரு 20 வயசு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மனசார சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு உண்மையான ஒரு தளபதியோடைய குடும்பம் நம்மளுடைய கட்சியில் மட்டும்தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் செயல்விகர் கூட்டம்னு கூட்டா, எப்பா இன்னைக்கு உனக்கு 1000 ரூபா பணம் தரேன், நீ காலையில் வந்துரு, மதியானம் உனக்கு சிக்கன் பிரியாணி போடுவேன், நீ வந்துரு அப்படின்னுவாங்க. அவங்க எல்லாம் வந்து ரைட்டுங்க 1000 ரூபா 10 பேர் இட்டுன்னு வந்துக்கிறேன், சிக்கன் பிரியாணி கொடுத்துட்றியா? கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த சிக்கன் பிரியாணி நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மாநாடு நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்குன்னா இன்றைக்கே 4 மணிக்கு வந்து உக்காடுற ஒரு கூட்டம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு அன்பான கூட்டம், உண்மையான கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி பயிலகம், தளபதி நூலகம் என்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் சிவா சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஒரு திட்டத்தை சொன்னாலும் உடனுக்குடன் செய்யக்கூடிய ஒரு தொகுதி எது என்று சொன்னால் அது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தான். நீங்கள் எந்த திட்டம் வேணாலும் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். நாளைக்கு சிவாட்ட நான் முந்தா நாள் தான் சொன்னேன் மீட்டிங் இதை மாதிரி போடணும் இன்னைக்கு அப்படின்னுட்டுன்னு சொன்னேன். செயல் வீரர் கூட்டம் கண்டிப்பான மண்டபத்தை பார்த்துட்றேண்ணே அப்படின்னாப்புல. இன்னும் ஒரு கண்டிஷன் போட்டாப்புல, மதியானம் 2 மணி வரைக்கும் தானே, சாயங்காலம் இங்கே ரிசப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளேயே முடிச்சிடலாமான்னாரு. நீ சொல்லு 2 மணிக்குள்ளே நாங்கள் முடிச்சிடுறோம் நீ அப்படின்னா உடனே மண்டபத்தை பார்த்து உடனே உங்களை சொன்ன உடனே வந்து ஒரு அன்பான ஒரு கூட்டம் என்று சொன்னால் இதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக ஒரு கூட்டம்தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான்.
அதனால் இந்த சென்னையில் 16 தொகுதியும் தளபதி கோட்டையாக கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நமக்கு 44,000 பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 44,000 பேர் உறுப்பினர் கூட இன்னொருத்தவங்க போய் ஓட்டு போட்டாலே நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த 44,000 பேரை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். யார் அந்த 44,000 பேர் உறுப்பினர் இருக்கிறார்களோ நான் சொல்லிக்கொள்கிறேன், அவர்களை நீங்கள் வீடு வீடாக சென்று சந்திக்க வேண்டும் என்று நான் மாவட்ட செயலாளர் சிவா அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 200 பேர் 300 பேர் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஒரு 500 பேரை போய் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள போய் பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இங்கே பல வருடங்களாக பட்டா என்பது காந்தி நகர், ஷர்மா நகர்லாம் பார்த்தீங்கன்னா 30-35 வருடமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்று பொதுமக்கள் நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பொதுமக்களிடம் நீங்கள் தாராளமாக தைரியமாக சொல்லுங்கள், ஜூலை மாதத்திற்குள் பட்டா வழங்கப்படும். எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆனவுடன் உங்களுக்கு பட்டா ஜூலை மாதத்துக்குள் நாங்கள் வாங்கி தரோம். எங்கள் தலைவரிடம் சொல்லி நாங்கள் அதை பெற்றுத்தரோம் என்று தைரியமாக சொல்கள். ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யத்தான் வருகிறார் ஒழிய ஊழல் செய்ய அல்ல. ஊழல் செய்யவும் மாட்டார், ஊழல் செய்யவும் நம்மளை யாரையும் விட மாட்டார். ஊழல் யார் செய்தாலும் சரி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நம் தலைவர் தளபதி இருப்பார். கொசு தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கொசு தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்களுடைய கொசு தொல்லையா இல்லை உண்மையான கொசு தொல்லையான்னு தெரியாது. அந்த கொசு தொல்லையெல்லாம் கண்டிப்பாக நாளையிலிருந்து கொசு மருந்து அடிக்கிற மிஷினை சிவா அவர்கள் வாங்கி ஒரு 10 இடத்துல கொசு மருந்து அடிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வெயில் காலம்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி கஷ்டம் இருக்கக்கூடாது. டேங்கர்லாம் அந்த டேங்க்லாம் வைக்கிறேன்னு சொன்னார் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர். இது வரைக்கும் வைக்கலை. நம்மளால் முடிஞ்சதை நாம் இன்னும் ஒரு 15 நாளில் தான் நம்ம வைக்கலாம் முடியும். அதுக்கு அடுத்தலாம் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிடுவாங்க. முதலே நமக்குனாலே எந்த பர்மிஷனும் கிடைக்காது. அதில் இப்போ வேறு கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் வந்துடும். முடிந்த அளவுக்கு குடிநீர் டேங்குகளும் வைக்கப்படும் என்பதையும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பூர் தொகுதியில் ரொம்ப சாலை வசதி எல்லாமே இல்லை என்பதையும் மக்களுடைய குறைகள், அதையும் நிறைவேற்றி தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சத்தியமூர்த்தி நகரில் புதிய பஸ் நிறுத்தம் தேவை என்று சொன்னார்கள் என்று மாவட்ட செயலாளர் சகோதரர் சிவா அவர்கள் சொன்னார். அதையும் தலைவர் அவர்களிடம் சொல்லி அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இளைஞர்களிடம் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது எது என்றால் அது இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் தலைவர் முதலமைச்சர் ஆனவுடன் இதையெல்லாம் சரி செய்யப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தலைவர் அவர்கள் முன்னுரிமை கொடுத்து அதை வழங்குவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தலைவர்கிட்ட ஒரு பழக்கம், எது செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி. அதனால் நீங்கள் எல்லோரும் செயல் வீரர் கூட்டம் என்று இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிறோம். இந்த கூட்டம் இன்னும் இந்த 60-65 நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும்.
அந்த 44,000 பேரை நீங்கள் போய் பார்க்க வேண்டும். வீடு வீடாக நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும். நாம் பேசுகிறேன், நீங்கள் கை தட்டுறீங்க, அதெல்லாம் கரெக்டு, அதில் நான் சந்தோஷம். ஆனால் இந்த கைத்தட்டல் மே மாதம் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆவறதுக்கு இந்த கைத்தட்டல் இருக்க வேண்டும். நாளைக்கு தலைவர் அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு செல்கிறார். அடுத்த வாரம் 234 தொகுதிகளிலும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின்படி சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இடத்துலையும் நம்ம செயல் வீரர் கூட்டம் போடுறோம். உண்மையாகவே முதல்ல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் முதல்ல ராசியான ஒரு தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. அந்த ராசியான அவர் சொன்னார், எனக்கு அந்த வாஸ்து மேலாம் நம்பிக்கை இல்லைன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்மளுடைய தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி ஒரு ராசியான தொகுதி. அழகாக எல்லாத்தையும் சொல்லிட்டு நல்ல பிள்ளை மாதிரி போய் உக்காந்துக்கினாரு. ஆகவே எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க. பேட்டி கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அவர் தான் அதெல்லாம் பதில் சொல்லணும். நாங்கள் கேஎஸ் அண்ணன் செங்கண்ணன்னுவார். அவங்க தான் மேடையில் இருக்கிறவங்க தான் பதில் சொல்லணும். நமக்கு இந்த பேட்டினாலே ஒரு அலர்ஜி. நான் பாட்டியும் இறங்கி இப்படி நான் போயிடுவேன். அதெல்லாம் அவங்க இருக்கிறாரு, எங்கள் அண்ணன்லாம் இருக்கிறாங்க, அவங்க அதெல்லாம் பேட்டிலாம் கொடுத்துருவாங்க. பாபு அண்ணனும் ரொம்ப திறமையாக பேசினார். எல்லாரும் அவங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுபவம் இருக்கிறது. அவங்களுடைய அனுபவத்தை எல்லாம் நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவர்களிடம் நாம் கேட்டு நம்மளுடைய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தளபதியுடைய கோட்டையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி. ஏழைகளின் சின்னம், தாய்மார்களின் சின்னம், தமிழர்களின் சின்னம், பெரம்பூரின் சின்னம். கொடிப்பாடலோடு நிகழ்வு நிறைவு பெறுகிறது.